என் அன்பு தோழமை உறவுகளே, இன்று நாம் குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய நாளை நாம் ஆண்டவருடைய பாடுகளை ஞாயிறு என்று நாம் அழைக்கின்றோம். இந்த குருத்தோலை ஞாயிறின் மூலமாக நாம் புனித வாரத்திலேயே நாம் நுழைய இருக்கின்றோம். இது புனித வாரத்திற்கான ஒரு நுழைவாயிலும் என்றும் அழைக்கப்படுகின்றது. பிரியமானவர்களை, இன்றைய நாளிலே நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், இயேசு வெற்றி ஆர்ப்பரிப்போடு ஒரு அரசராக எருசலேம் நகருக்குள்ளே நுழைகின்றார். இன்றைய உலகத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், அரசர்கள் தானாக பிறப்பது கிடையாது, மாறாக உருவாக்கப்படுகிறார்கள். அதாவது செல்வாக்கு படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள், தொழிலதிபர்களால் அந்த அரசர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். இது ஒரு பொம்மை அரசாட்சி என்று நாம் அழைக்கலாம். இயேசுவிற்கும் அதே போல அரசாட்சி ஆள்வதற்கு 2 முக்கியமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. ஒன்று, சாத்தானிடமிருந்து. சாத்தான், என்னை முழுவதுமாக வணங்கினால் உனக்கு அனைத்தையுமே தருவேன் என்று கூறினார். இரண்டாவதாக, 5000 பேருக்கு உணவளித்த பிறகு இயேசுவை மக்கள் பிடித்து அரசராக்க முயன்றார்கள். ஆனால் அவற்றை அனைத்தையுமே உதறி தள்ளிவிட்டார். அந்த 2 வாய்ப்புகளையும் உதறி தள்ளிவிட்ட இயேசு ஏன் என்று அரசராக வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேம் நகருக்குள்ளே நுழைய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பவனி என்பது 4 நற்செய்தி நூல்களிலும் தரப்பட்டிருக்கின்றது. ஒரு எதேச்சையாக நடந்தது கிடையாது, மாறாக திட்டமிட்டு நடைபெற்றது. இவற்றை நாம் 2 முக்கியமான கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க வேண்டும். ஒன்று, மக்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து, இன்னொன்று இயேசுவினுடைய கண்ணோட்டத்திலிருந்து. மக்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தோம் என்றால், இயேசுவினுடைய இந்த பவனியிலேயே நிறைய மக்கள் கலந்து கொள்கிறார்கள். யார் இந்த மக்கள் என்று பார்த்தோம் என்றால், பல்வேறுபட்ட யூதர்கள் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக எருசலேம் நகருக்கு வந்தவர்கள். இவர்கள் கெத்ரேன் என்ற பள்ளத்தாக்கிலேயே திருப்பயணிகளாக அவர்கள் அங்கே தங்கி இருக்கின்றார்கள். எனவே மத்தேயு நற்செய்தியை எடுத்து பார்த்தோம் என்றால், இந்த பவனி என்பது ஒலிவ மலையிலிருந்து தொடங்கின்றது. இந்த கெத்ரேன் பள்ளத்தாக்கு எருசலேம் நகருக்கும் ஒலிவ மலைக்கும் இடையிலே காணப்படுகின்றது. மத்தேயு நற்செய்தியிலேயே பார்த்தோம் என்றால், இந்த பவனி என்பது அந்த ஒலிவ மலையிலிருந்து தொடங்கின்றது. அந்த பவனி அப்படியாக வருகின்ற பொழுது, அந்த கெத்ரேன் பள்ளத்தாக்கிலே வருகின்ற பொழுது, மக்கள் இதை பார்த்தவுடன் அரசர் வருகிறார் என்று அவர்கள் அந்த ஆடைகளையே கீழே போட்டார்கள், ஒலிவ மர கிளைகளை பிடித்தார்கள், ஓசானா கீதம் பாடினார்கள். ஏன் மக்கள் இந்த பவனியிலேயே அவர்களை கலந்து கொள்ள அழைத்தது? இதற்காக 2 காரணங்கள். ஒன்று, இயேசு லாசரை உயிர்த்தெழ செய்தார். அதாவது கடவுள் அவர்களுக்கென்று ஒரு இறைவாக்கினரை அனுப்பி இருக்கின்றார். இந்த இறைவாக்கினர் தன்னுடைய வல்லமையாலும் சக்தியாலும் ரோமை அரசை முற்றிலுமாக அழித்து விடுவார், தங்களுக்கான ஒரு அரசாட்சியை ஏற்படுத்தி கொள்வார் என்ற ஒரு நோக்கத்துடன் மக்கள் இந்த பவனியிலே கலந்து கொள்கிறார்கள். 2வது காரணம் தேசிய உணர்வு. அதாவது ஒலிவ மர கிளைகள், ஓசானா கீதம், இவை அனைத்தையுமே அவர்களுக்கு ஒரு தேசிய உணர்வை கொடுத்தது. அதுதான் 2 மக்கபேர் புத்தகத்திலே பார்த்தோம் என்றால், மக்கள் அனைவருமே இந்த யூத மக்களை அழித்த அந்த படை வீரர்களை அழித்துவிட்டு அவர்கள் ஒலிவ மர கிளைகளால் தங்களுடைய அந்த ஆலயத்தை சுத்தம் செய்தார்கள் என்ற ஒரு தேசிய உணர்வை அவர்களுக்கு எடுத்து கூறியது. எனவே இந்த தேசிய உணர்வோடு அவர்கள் இந்த பவனிலே கலந்து கொண்டு அந்த எருசலேம் நகருக்கு நுழைந்து இயேசு அவர்களுக்கென்று ஒரு புதிய ஒரு அரசாட்சியை, புதிய ஒரு வாழ்வை, ஒரு விடுதலை வழங்குவார் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் இந்த பவனிலே கலந்து கொள்கிறார்கள். 2வதாக, இயேசுவினுடைய கண்ணோட்டம். இயேசுவினுடைய கண்ணோட்டம் மக்களுடைய கண்ணோட்டத்திலும் முற்றிலும் மாறுபட்டதாக காணப்படுகின்றது. இயேசுவினுடைய இந்த பவனி, இந்த அரசத்துவம், இந்த வாழ்க்கை முறை மற்ற மக்களுடைய நினைப்பதை விட்டுவிட்டு முற்றிலுமாக மாறுபட்டது. இயேசுவினுடைய அரசத்துவம் என்பது மாளிகையிலேயே வாழ்வது கிடையாது, அமைச்சர்களை கலந்து பேசி முடிவுகளை எடுப்பது கிடையாது, படை வீரர்களை அனுப்பி பிறர் நாட்டை அபகரிப்பது கிடையாது. இயேசுவினுடைய இந்த பவனி, இயேசுவினுடைய இந்த பணி, இயேசுவினுடைய இந்த அரசத்துவம் உண்மைக்கும் அன்புக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. எவ்வாறு என்று பார்த்தோம் என்றால், இயேசு பவனியாக உள்ளே நுழைந்தது முதலிலேயே தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுவதற்காக. எந்த அரசனாவது இவ்வாறு அந்த தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவானா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு பவனியாக உள்ளே நுழைந்தது பிறர் அரசை அழித்து, பிறர் மக்களை அழித்து துன்புறுத்தி தன்னுடைய அரசாட்சியை நிறுவதற்காக அல்ல, மாறாக தன்னை முழுவதுமாக கையளித்து பாடுகளை அடைந்து துன்பத்தை ஏற்று சிலுவை சாவை ஏற்று தன்னுடைய தியாக உள்ளத்தினால், தியாக உணர்வினால் மக்களுக்கு ஒரு புதிய வாழ்வை தன்னுடைய அன்பினாலும் மன்னிப்பினாலும் வழங்க வேண்டும் என்பதற்காக அந்த பவனிலேயே உள்ளே நுழைகின்றார்.
பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய உலகத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் போர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு நாடு இன்னொரு நாட்டை எதிர்த்து குண்டு போட்டு அணு ஆயுதங்களை பயன்படுத்தி மக்களை அழித்து அந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்தையுமே சுரண்டுவதற்காக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இது மற்ற மக்களை அழித்து தன்னுடைய நாடு நல்லா இருக்க வேண்டும், தான் நன்றாக இருக்க வேண்டும், தனக்கு நிறைய பதவி அந்த பொறுப்பும் இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு நடைபெறக்கூடியது. ஆனால் இயேசுவினுடைய அந்த அரசாட்சி, இயேசு பவனியாக உள்ளே நுழைந்தது இவ்வாறுபட்ட அந்த அரசாட்சி அனைத்திற்கும் முற்றிலும் மாறுபட்டதாக முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தன்னை முழுவதுமாக கையளிக்கின்ற ஒரு அரசாட்சியாக அமைய வேண்டும் என்பதை எடுத்துரைப்பதற்காகத்தான் இயேசு பவனியோடு அந்த அரசராக எருசலேம் நகருக்குள்ளே நுழைகின்றார். எனவே பிரியமானவர்களே, நாம் கேள்விப்பட்டிருப்போம், மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. நான் எந்த வழியை தேர்ந்தெடுக்கின்றேன் இன்றைய நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகம் காட்டுகின்ற அந்த தலைவர்களுடைய வழியை நான் பின்பற்றி பிறர் மக்களை அழித்து அந்த மக்களை அழிக்கின்ற அந்த போருக்கு உடனின்று வாழ்கின்றேனா என்று நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லை, தன்னை முழுவதுமாக கையளித்து சமாதானத்தினாலும் அன்பினாலும் தியாகத்தினாலும் மன்னிப்பினாலும் வழங்கக்கூடிய இயேசுவினுடைய அந்த பவனியிலேயே, இயேசுவினுடைய அந்த பணிவாழ்விலே, இயேசு காட்டுகின்ற அந்த வழியிலே நடக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே பிரியமானவர்களே, குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையிலேயே ஆண்டவருடைய பாடுகளை ஞாயிறிலே வந்திருக்கின்றோம். அவரை பின்பற்றி வாழ வேண்டும் என்றால் நம்மை நாமே முழுவதுமாக கையளித்து பிறர் வாழ்வதற்காக தியாக உளத்தோடு வாழ வேண்டும். அதைத்தான் இயேசு இன்றைய நாளில் நமக்கு கற்றுத்தருகின்றார். எனவே இன்றைய நாளின் மூலமாக நாம் புனித வார்த்தைகளை நுழைய இருக்கின்றோம். எனவே இந்த நாளிலிருந்து தொடர்ந்து ஆண்டவர் காட்டுகின்ற வழியிலே தொடர்ந்து நாம் வாழ்வோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.